கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை தியானிப்போமானால், மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். நம்ம இந்த வசனத்துல என்ன தியானிக்கிறோம் என்றால், முதலாவது நம்ம கண்ணில் தூசி இருந்தால் நம்மளால திறந்து பார்க்க முடியுமா? திறந்து பார்க்க முடியாது. அப்படி நம்ம முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். நம்ம ஒருவருக்கொருவர் தவறாய் பேசக்கூடாது, குற்றம் குறைகளை பேசக்கூடாது. அடுத்தது நம்ம கண்ணில் தூசி இருந்தால் நம்ம எப்படி திறந்து பார்க்க முடியாது. அதே போல் நம்ம இருதயங்களை, நம்ம கண்களை நம்ம சுத்தமாய் வைத்து கொண்டு தான் மற்றவர்களை நம்ம மற்றவர்களுடைய கண்களில் இருக்கிற துரும்பை எடுத்து போட முடியும். நம்ம கண்ணு மூடிட்டே நம்ம எப்படி மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க முடியாது இல்லையா? அதே போல் நம்ம எல்லா காரியங்களிலேயும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நம்ம அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்ல முடியும். அடுத்தவர்கள் பிரச்சனையில் நம்ம போயிட்டு கேட்க முடியும். நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு தேவனை பற்றி சொல்ல முடியும். 7வது வசனத்தில் பார்க்கிறோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நம்ம முதலாவது என்ன கேட்க வேண்டும் என்றால், தேவனிடத்துல நல்ல ஞானத்தை கேட்க வேண்டும், நல்ல அறிவை கேட்க வேண்டும், நல்ல புத்தியை கேட்க வேண்டும். நம்ம இந்த வேத வசனத்துல படிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நம்ம இருதயத்துல நிற்கும்படியாக நம்ம தேவனிடத்துல கேட்க வேண்டும். அடுத்ததாக நம்ம தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும் என்றால், நம்ம முழு இருதயத்தோடு நம்ம தேவனை தேட வேண்டும். நம்ம முழு ஆத்மாவோடு தேட வேண்டும், முழு பலத்தோடு தேட வேண்டும், முழு சிந்தையோடு நம்ம தேட வேண்டும். நம்ம தேடும்போது தேவன் நம்மளுக்கு இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். நம்ம அடுத்ததாக பார்க்கிறோம், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நம்ம எப்படி தட்ட வேண்டும்? தேவனிடத்துல ஜெபத்தினால் நம்ம தட்ட வேண்டும். நம்ம எந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்ம அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்திருந்து ஜெபிக்கும்படியாக நம்ம தேவனை தட்ட வேண்டும். நம்ம என்னென்ன காரியங்கள் எல்லாம் சபையில் நடக்கிறதோ அந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம ஒத்துழைக்கும்படியாக நம்ம தேவனை தேட வேண்டும். நம்ம இன்னும் நம்ம குடும்பங்களில் என்ன தேவையோடு இருக்கிறோமோ அந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம தேவனை தேடும் பொழுது நம்மளுக்கு தேவன் எல்லா காரியங்களிலும் வாய்க்கு செய்கிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் படியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.